இந்தியாவின் தொடர்பு மொழியான ஆங்கிலத்தில் இப்பொழுது பேசப்போகிறோம். இல்லைங்க, இது பாலிடிக்ஸ் எல்லாம் இல்லை. பிளீஸ், இது தமிழனின் யதார்த்தம். அதனால எங்களுடைய வியாபார உலகத்துல இந்த பெயர் போட்டா நல்லா இருக்குமான்னு உடனே நோட்புக் எடுத்து கணக்கு பார்ப்பாங்க. அந்த கணக்கு சில சமயம் சரியா வரலாம், சில சமயம் சரியா வராமல் போகலாம். ஆனால் மக்கள்கிட்ட இருந்து ஒரு தீர்ப்பு வந்துட்டா அதுக்கு தலைவணங்கிடுவாங்க. எக்ஸிபிட்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாரும். புது நட்சத்திரங்கள் உருவாவது அப்படித்தானே. கணக்கை பார்ப்பாங்க, இது யார் அது இருந்தாலும் திடீர்னு வந்து அப்படித்தானே எஸ்டிஆர்லாம் வந்து கலக்கிருப்பாரு. அவங்க அப்பா, நானும் ரஜினியும் பார்த்துருக்கேன். நம்ம போஸ்டர் இருந்த இடத்துல இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன். நானும் நம்ம போஸ்டர் வச்சுருந்த இடத்துல இந்த ஆள் 1 வருஷம் தான் ஆச்சு இவர் வந்து போஸ்டர் வச்சுட்டாங்க அப்படின்னு நாங்கள் 2 பேரும் பேசிட்டு இருக்கோம். இவருக்கு நான் ஒரு பேர் வச்சுருக்கேன், அது ஒரு கோவத்தில் வச்சது தான். ஆனால் இங்கே சொல்லலாம், வெறும் மணிரத்னம் இல்லைங்க, அவர் 5.5 மணி ரத்னம். அங்கே வந்து உட்காந்துருவாரு காலைல 5.5 மணிக்கு. அவர் 8 அடின்னா இவர் 16 அடி பாஞ்சிருக்காரு. இந்த 2 ஹீரோயின் இந்த படத்தில் ஒரு வாட்டி கூட என்னை பார்த்து ஐ லவ் யூ சொல்லவே இல்லை. இதை மட்டும் தமிழில் சொல்லிடுறேன், இதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணால் அவ்வளோ நல்லா இருக்காது. இந்தியாவின் தொடர்பு மொழியான ஆங்கிலத்தில் இப்பொழுது பேசப்போகிறோம். இல்லைங்க, இது பாலிடிக்ஸ் எல்லாம் இல்லை. பிளீஸ், இது தமிழனின் யதார்த்தம். அதனால அதை பற்றி பேசணும். And from times of law, we've been respected for the host that we bear. விருந்தோம்பல் தமிழனுக்கு பழக்கம், கைப்பழக்கம். அது 2000 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய வியாபார உலகத்துல இந்த பெயர் போட்டா நல்லா இருக்குமான்னு உடனே நோட்புக் எடுத்து கணக்கு பார்ப்பாங்க. அந்த கணக்கு சில சமயம் சரியா வரலாம், சில சமயம் சரியா வராமல் போகலாம். ஆனால் மக்கள்கிட்ட இருந்து ஒரு தீர்ப்பு வந்துட்டா அதுக்கு தலைவணங்கிடுவாங்க. எக்ஸிபிட்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாரும். புது நட்சத்திரங்கள் உருவாவது அப்படித்தானே. கணக்கை பார்ப்பாங்க, இது யார் அது இருந்தாலும் திடீர்னு வந்து அப்படித்தானே எஸ்டிஆர்லாம் வந்து கலக்கிருப்பாரு. அவங்க அப்பா, நானும் ரஜினியும் பார்த்துருக்கேன். நம்ம போஸ்டர் இருந்த இடத்துல இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன். நானும் நம்ம போஸ்டர் வச்சிருந்த இடத்துல இந்த ஆள் 1 வருஷம் தான் ஆச்சு இவர் வந்து போஸ்டர் வச்சுட்டாங்க அப்படின்னு நாங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு காரணம் இவங்க தான். ஸோ இப்போ நாங்கள் படம் பண்ணுறதுக்கு பண்ணிடலாம் சார், கரெக்ட், நல்ல ஐடியான்னு சொல்றதுக்கு காரணம் நீங்கள் தான். இத்தனை வருஷம் எங்கள் 2 பேரையும் 2 தோளில் வச்சுட்டு இருந்திருக்கீங்க நீங்கள். அது தெரியல எங்களுக்கு. ஸோ சாரி மட்டும் சொல்லலாம். இந்த படம் எங்களுடைய ஆஃபரிங், பீஸ் ஆஃபரிங். அண்ட் the fault lies with us. பண்ணியிருக்கலாம், இன்னும் நல்லான்னு பண்ணாமலே இருந்துட்டோங்கிறது தான் எங்களுடைய தவறு. ஸோ this is a stage for celebration. Let's not make it a stage for an apology. So I'm very happy, and I very rarely does these things happen in a whole career like mine, when you're happy and you're thinking only about the film. That happens when your team is like that. இவருக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன், அது ஒரு கோவத்தில் வச்சது தான். ஆனால் இங்கே சொல்லலாம், வெறும் மணிரத்னம் இல்லைங்க, அவர் 5.5 மணி ரத்னம். அங்கே வந்து உட்காந்துருவாரு காலைல 5.5 மணிக்கு. அதனால் அவருக்கு இந்த படத்துல இருந்து எனக்கு பட்டம்லாம் கொடுப்பாங்க. அவருக்கு நான் கொடுத்த பட்டம் இது 5.5 மணி ரத்னம்னு. அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் பண்ணா எல்லாம் சரியா வரணும். அவருக்கு டெய்லி ஷூட்டிங் நடக்கும்போது பிரம்ம முகூர்த்தம் தான். அது வந்து என்னை விட ஜாஸ்தி ரவி கேட்க தெரியும். ஏன்னா நான் 5:45 வந்தா போதும்னா அவர் 3:45 போகணும். ஸோ அதனாலதான் அவர் ரகசியமா சாரி சொல்லிக்கிட்டாரு. அதை நான் போட்டு உடைச்சிட்டேன். நிஜமாவே அது நாயகன் காலத்திலேருந்து தொடரும் ஒரு பழக்கம் அவருக்கு. 6 மணி ஷூட்டிங்கு 5 மணிக்கு வந்துடுவாரு. இது அதை பத்தியே நைட்டெல்லாம் நினைச்சிருந்தாதான் அப்படி எந்திரிச்சு வர முடியும், அலாரம் இல்லாம. ஸ்பாட்லையும் அவர்கிட்ட சினிமா பத்தி பேசினா அரட்டை அடிக்க முடியுமே தவிர, பாக்கி நேரத்துல அவர் இந்த பக்கம் போய் அங்க பார்த்துட்டு இருப்பாரு. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது பாலச்சந்திர சார் ஞாபகம் வரும். அவருக்கு தெரியும் அது எவ்வளவு பெரிய காம்ப்ளிமெண்ட்னு.
ஏன்னா அவர் மனசுக்குள்ள அரங்கம் அதிர்ந்திருக்கும் அப்ளாஸ். இந்த அரங்கத்துக்கு அது புரியாது. பிகாஸ் இட்ஸ் அன் இன்சைட் ரெஸ்பெக்ட் நாங்கள் வச்சிருக்கிறது. ஸோ இதில் ரவி கே சந்திரனுக்கு எப்போ நான் கை கழுக்கிட்டேன். ஃபென்டாஸ்டிக் ஒர்க் ஹஸ் டன். இதில் என்ன பதட்டம் எனக்குன்னா, மற்றவங்களுக்கெல்லாம் என்ன மொழியில் பேசணும், வாட் லாங்குவேஜ் ஐ ஷுட் ஸ்பீக் would have been the problem. For me, I've seen the film. 3 of us have seen the whole film. So we'll have to talk carefully, because in our exuberance, we shouldn't be telling you the whole story. So I'm trying to remember what not to say. As far as Simpu is concerned, it's a connection between his father, me, and Simpu. அவருக்கு இவர் எப்படி பழகுவாரோ எங்கிட்ட, ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன். அவங்க அப்பா ரொம்ப என்னை பிடிக்குங்கிறத விட பாசம். ஏதாவது எனக்கு ஒண்ணுன்னா என் சட்டையை நனைச்சிட்டு போயிடுவாரு. நிஜமாவே நெஞ்சில சாஞ்சு அழுதுருவாரு எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா. ஸோ அது ஒரு ஜென்ரேஷன். இவர் எப்படி இருப்பாரோ அப்படின்னா, பாசத்துல இவர் அவர் 8 அடின்னா இவர் 16 அடி பாஞ்சிருக்காரு. அதுல ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம். நான் நினைச்சிட்டது என் பர்சனல் லைஃப், அது கேரக்டர் பேசிச்சுன்னா கூட, எனக்கு அந்த மாதிரி நட்பெல்லாம் இந்த திரைத்துறையில், பொறாமையும் போட்டியும் நிறைந்த இந்த திரைத்துறையில் இப்படியெல்லாம் நட்பு கிடைக்கிறது கஷ்டம். இருக்கிற டைலாக ஏன் சொன்னேங்கிற மாதிரி பார்க்குறாரு அவரு. பட் இல்லாத டைலாக வேணா சொல்றேன். இப்போ நான் இந்த 2 ஹீரோயின் இந்த படத்துல ஒரு வாட்டி கூட என்னை பார்த்து ஐ லவ் யூ சொல்லவே இல்லை. ஆனா டெய்லி காரத்தால ஷூட்டிங்க்கு வரும்போது, காலையிலயோ நைட் ஷூட்டிங்கோ எதுவா இருந்தாலும், என்னை பார்த்து ஐ லவ் யூ சொன்ன ஒரே ஆளு ஜோஜோ தான். எங்க பார்த்தாலும் ஐ லவ் யூ சார், குட் மார்னிங் எல்லாம் சொல்ல மாட்டாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஐ லவ் யூ சார் தான் சொல்லுவாரு. ஸோ அதனால கொஞ்சம் மனசு தேத்திக்கிட்டேன் நான். போனா போகுது, அட்லீஸ்ட் நம்ம ஆள் இருக்காது நம்ம சொல்லுவாங்க. இப்ப அசோக் செல்வன்லாம் சொல்லிட்டு இருந்தாரு, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா, என்னுடைய ஆரம்ப காலங்கள்லாம் ஞாபகம் வந்தது. பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இருப்பாங்க, பாலச்சந்தர் டைரக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு விஷயம், அந்த டைலாக்கு முன்னாடி எப்ப எச்சி முழுங்கிறது எப்ப முழுங்காம இருக்கிறதுன்னு ஒரு டவுட் வரும். அதுல இருந்து ஆரம்பிக்கும் என் டவுட். அதெல்லாம் இல்லாம இருந்திருக்கலாம் அவருக்கு, பட் நாங்க பார்க்கல. He was very confident, and I knew that. அது வேற இது வேற அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டாலே நல்லா நடிங்க. அதனால மலைக்க கூடாது. அது நடிகர்கள் பெயர் சொல்லக்கூடாது. ஒரு பெரிய நடிகர் இன்னொரு பெரிய நடிகரை, புதுசா வந்த நடிகரை வாழ்த்திருக்காரு, பயப்படாம நல்லா நடிங்க. அதுக்கு அந்த புது நடிகர் சொன்னாராம், நீங்களும் சார் சின்ன பையன் தானேன்னு கேர்லெஸ்ஸா இருந்துடாதீங்க, நல்லா நடிங்க அப்படின்னாராம். இது யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன், பேரெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. அப்படிப்பட்டவங்க இருக்கிற இண்டஸ்ட்ரி இது. அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. எனக்கு ஒரு கோ எந்தூசியாஸ்ட் பார்த்தா, நான் புதுசா ஏதோ கண்டுபிடிச்சு பார்த்துருக்கேன்னு அப்படியே ஃபோன்ல தேடிக்கிட்டு இருப்பேன். அதுல ஃபாலோடு பை ஏஆர் ரஹ்மான் இருக்கும். நான் பார்க்குற ஏரியாலாம் இவர் பார்க்குறாரா, இல்லை இவர் பார்க்குற ஏரியாலாம் நான் தேடிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு டவுட் வரும். ஆனா ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சது, நாங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டோம் லாஸ் ஏஞ்சலஸ்ல. when we met there, we didn't go ஒரு சினிமா together, we saw a cinema, Oppenheimer, and then we went to the cinema museum. What is important for us, you will understand. For us, it's only what we do. And Rahman is a great example, like Mani. அதை தவிர வேற ஒன்றும் பேச மாட்டாங்க, வீணரட்ட கிடையாது. ஸோ கொஞ்சம் ஹியூமர் கம்மியா இருக்கும். ஏன்னா அந்த ஹியூமருக்காக வேண்டாத வார்த்தை எல்லாம் விட்டுருவோம். அது விட மாட்டாங்க 2 பேரும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. ஸோ என்னை பொறுத்தவரையிலும் எல்லாரும் சொன்னாங்க, இவங்க 2 பேர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது, நான் இவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டது கொஞ்சம் கம்மியா பேசணுங்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேனே தவிர, பாருங்க அது ஒன்றும் வேலைக்கு ஆகல நினைக்கிறதோட இருக்குது.
இதுல I have got distributors who will stand by us, who stood by us before. That's very important for a film. Some people are so caught up in their own fame, glory, and fear that they forget this is the most democratic art ever. And we are glad to be part of it. There are people here, these are only head of the departments. There are people working under them. There are great talents. Some of them are tomorrow's talents, if not today. நாங்கள் ஒரு வேளை இடைஞ்செல்லாம் குறுக்க நிற்கிறோமோ என்னமோ. If a good talent comes, all of us will be glad to welcome and part ways and let that man walk across. That is going to be future cinema. Cinema is going to get more and more and more democratic. Yes, there'll be critics, but it's moving forward slowly. Nevertheless, எங்களுக்கு தெரியும், we understand what slow means. We are able to do what we spoke about 45 years back only now.